நெல்லையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைச்சர் KN நேரு நேரில் ஆய்வு செய்து வருகிறார். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் KN நேரு நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், சொல்லுங்கள், நெல்லையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் KN நேரு ஆய்வு செய்து வருகிறார். அவரிடம் மக்கள் வைக்கும் கோரிக்கை என்ன? திருநெல்வேலி மாவட்டத்துல தொடர்ந்து நீடித்த இந்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள்ல மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் சுமார் 75,000 கன அடி வரை வெள்ளம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நிலையில திருநெல்வேலி மாநகர பகுதியான திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் முறையான தண்ணீர் செல்வதற்கான வசதிகள் இல்லாததால் ஆக்கிரமிக்கப்பட்ட கட்டடங்கள் இருப்பதனுடைய காரணமாகவும் அந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணீரானது சூழ்ந்தது பேருந்து நிலையத்தை. அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட பணிகள் அங்கு இன்று தண்ணீர் முழுமையாக வடிந்து போக்குவரத்து சீர் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்று அனைத்தையும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சர் KN நேரு அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருக்கிறார். முன்னதாக அவர் அதிகாரிகளோடு ஆய்வினை மேற்கொண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறது, அங்கு எடுக்க வேண்டிய முன் ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அவர் ஆய்வு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வும் மேற்கொள்ள இருக்கிறார். நெல்லையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை அம்மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் KN நேரு ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.